Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. வரும் மக்களவைத் தேர்தல் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்றுவதற்கான தேர்தல் என பிரதமர் மோடி பேச்சு. மூன்றாவது முறையாக ஆட்சியமைக்க பாஜக தயாராகிவிட்டதாகவும் மீரட் கூட்டத்தில் உரை. ஊழலுக்கு எதிராக பாஜக அரசு தொடர்ந்து போராடுவதால் தான் சில தலைவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் மோடி பேச்சு. ஊழல்வாதிகள் கொள்ளையடித்த செல்வத்தை மக்களிடமே திருப்பி தருவேன் என உத்தரவாதம் அளிப்பதாகவும் மீரட் கூட்டத்தில் கருத்து. வரலாறு ஆவணங்களின் அடிப்படையில் கச்சத்தீவு இந்தியாவுக்கே சொந்தமாக இருந்துள்ளதாக பிரதமர் மோடி கருத்து. கச்சத்தீவை இந்தியா தக்க வைத்துக் கொள்ள காரணங்கள் இருந்தும் காங்கிரஸ் அலட்சியமாக செயல்பட்டதாக குற்றச்சாட்டு. 50 ஆண்டுகளாக கச்சத்தீவு விவகாரத்தில் திமுகவின் உண்மைக்கு புறம்பான பிரச்சாரத்தின் சாயம் வெளுத்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கருத்து. காங்கிரசுடன் சேர்ந்து கச்சத்தீவை தாரை வார்த்துவிட்டு பிறரை கேள்வி கேட்கும் போக்கு மிகவும் தவறானது என்றும் வலைப்பதிவு. கச்சத்தீவு பிரச்சினைக்கு தீர்வு காண 10 ஆண்டு காலம் பாஜக அரசு நடவடிக்கை எடுத்ததா என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கேள்வி. மக்களவை தேர்தல் காலம் என்பதால் கச்சத்தீவு விவகாரம் தற்போது எழுப்பப்பட்டிருப்பதாகவும் கருத்து. பாஜக மூத்த தலைவர் அத்வானியின் வீட்டிற்கு சென்று பாரத ரத்னா விருதை வழங்கினார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் பிரதமர் மோடி அத்வானிக்கு நேரில் வாழ்த்து. மக்களவைத் தேர்தலோடு அதிமுக காணாமல் போய்விடும் என்ற பாஜகவின் ராமசீனிவாசன் பேச்சுக்கு எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம். தேர்தலுக்கு பின் யார் காணாமல் போவார்கள் என்பது தெரியவரும் என கருத்து. 2024 இப்ப நடக்கிற நாடாளுமன்ற தேர்தலோட அதிமுக காணாது போதுமா கண்டுபிடிச்சு கொடு நீ. ஏய் உன்னை போல எத்தனை பேரை பார்த்தீங்க அதிமுக வரலாறு உனக்கு தெரியுமா? முரண்பட்ட கட்சிகள் சேர்ந்து அமைத்த கூட்டணி இந்தியா கூட்டணி. அந்த கூட்டணிக்கு கொள்கையும் இல்லை, கத்திரிக்காயும் இல்லை. மயிலாடுதுறை தொகுதி அதிமுக வேட்பாளர் பாபுவை ஆதரித்து நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். கேரளாவில் காங்கிரஸ் எதிர்க்குது கம்யூனிஸ்ட் கட்சி. இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்களை எதிர்த்து இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வேட்பாளர் போட்டியிடுறார். உங்களுக்கு என்னையா கொள்கை இருக்குது? கொள்கை இருக்குதுங்களா? கொள்கையும் இல்லை, ஒன்றும் இல்லை. கொள்கையும் இல்லை, கத்திரிக்காயும் இல்லை. சென்னை மெரினாவில் உள்ள கருணாநிதி நினைவிடத்தில் தேர்தல் விதிகளை மீறும் விதமாக காணொலி ஒளிபரப்பப்படுவதாக அதிமுக குற்றச்சாட்டு. காணொலி அரங்கத்தை மூடி சீல் வைக்க வேண்டும் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூவிடம் புகார். அடுத்த 20 ஆண்டுகள் இளைஞர்களின் எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் பிரதமர் மோடி நமக்கு மீண்டும் ஒருமுறை தேவை. கோவை தொகுதிக்குட்பட்ட திருப்பூர் அவினாசிபாளையத்தில் பிரச்சாரம் செய்த அண்ணாமலை பேச்சு. அடுத்து வரக்கூடிய 20 ஆண்டுகள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் மோடி அவர்கள் நமக்கு மற்றும் ஒரு முறை தேவை என்பதை மறந்துவிடாமல் நீங்கள் தாமரைக்கு வாக்களிப்பீர்கள் என்கின்ற. புதுச்சேரி தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி பரப்புரை. அதானி நிறுவனத்திடமிருந்து காரைக்கால் துறைமுகம் மீட்கப்படும் என உறுதி. காரைக்கால்ல அதானி கைகளுக்கு சென்றுள்ள துறைமுகம் மீண்டும் மீட்கப்படும். தமிழ்நாட்டில் போல புதுச்சேரியிலும் தூண்டில் வளைவு கடற்கரை பகுதியில் அமைக்கப்படும். தென்சென்னை தொகுதி பாஜக வேட்பாளர் தமிழிசையை ஆதரித்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பரப்புரை. அமெரிக்காவில் கிடைப்பதை விட தமிழ்நாட்டில் போதை வஸ்துகள் அதிகமாக கிடைப்பதாக பேச்சு. கூட்டணியில் இல்லாவிட்டால் துரோகம் என்பதா என்று அதிமுகவுக்கு அன்புமணி ராமதாஸ் கண்டனம். வன்னியர் உள் இடஒதுக்கீட்டை நீதிமன்றம் ரத்து செய்தபோது அதை எதிர்த்து அதிமுக தரப்பில் மேல்முறையீடு செய்யாதது ஏன் என்றும் கேள்வி. 1974ஆம் ஆண்டில் கச்சத்தீவு ஒப்பந்தத்தை தடுக்க தவறிய திமுகவை மக்கள் ஒருபோதும் நம்ப மாட்டார்கள் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் விமர்சனம். நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் மற்றும் திமுகவிற்கு தமிழக மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள் என்றும் சமூக வலைதளத்தில் பதிவு.
நீலகிரி தொகுதி பாஜக வேட்பாளர் எல் முருகன் மஞ்சூர் பகுதியில் வாக்கு சேகரிப்பு. பரப்புரைக்கிடையே இளைஞர்களுடன் இணைந்து கிரிக்கெட் விளையாடியும் உற்சாகம். வடசென்னை திமுக எம்பி கலாநிதி வீரசாமியை தொகுதி மக்கள் யாரும் பார்த்தது கூட கிடையாது என ஜெயக்குமார் விமர்சனம். திமுகவினர் வாக்கு சேகரிக்க செல்லும் இடத்திலெல்லாம் மக்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதாக பேட்டி. திமுகவால் தாரை வார்க்கப்பட்ட கச்சத்தீவை பிரதமர் மோடியுடன் சேர்ந்து மீட்பேன் என ஓபிஎஸ் வாக்குறுதி. பரமக்குடியில் நடைபெற்ற செயல் வீரர்கள் கூட்டத்தில் ஓபிஎஸ் போட்டியிடும் சின்னத்தை குறிக்கும் வகையில் பலாப்பழத்தை சுமந்து வந்த ஆதரவாளர்கள். தூத்துக்குடி வஉசி மார்க்கெட்டில் காய்கறி கடைகள், இறைச்சி மற்றும் மீன்கடை வியாபாரிகளிடம் திமுக வேட்பாளர் கனிமொழி வாக்கு சேகரிப்பு. தூத்துக்குடி பாரம்பரிய உணவான மக்ரூன் தயாரிப்பது குறித்து ஊழியர்களிடம் கேட்டறிந்தார். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் கைதை கண்டித்து ராம்லீலா மைதானத்தில் இந்தியா கூட்டணி சார்பில் கண்டன பொதுக்கூட்டம். சோனியா, ராகுல் காந்தி, சரத் பவார், அகிலேஷ் யாதவ் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்பு. டெல்லியில் நடந்த இந்தியா கூட்டணி கூட்டத்தின் மேடையில் வைக்கப்பட்டிருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் போஸ்டர் அகற்றம். தனிநபரை முன்னிலைப்படுத்தாமல் ஜனநாயகத்தை காப்பதற்கான பொதுவான கூட்டம் என காங்கிரஸ் விளக்கமளித்ததாக தகவல். தாம் எம்பியாக கூடாதென சீட் கிடைக்காமல் இருக்க முயன்றவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. திருச்சி தொகுதி காங்கிரஸ் எம்பி திருநாவுக்கரசர் கருத்து பதிவு. ஜாஃபர் சாதிக் தொடர்புடைய போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் இயக்குநர் அமீர் உட்பட 3 பேருக்கு சம்மன். டெல்லி அலுவலகத்தில் வரும் செவ்வாய்க்கிழமையன்று ஆஜராக போதைப்பொருள் தடுப்பு பிரிவு உத்தரவு. புதுச்சேரி மாம்பலம் பகுதியில் வாய்க்கால் தூர்வாரும் போது பக்கவாட்டு சுவர் இடிந்து விழுந்ததில் பலியானோர் எண்ணிக்கை 5ஆக உயர்வு. இடிபாடுகளில் சிக்கி காயமடைந்த 3 பேருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை. மேற்கு வங்கத்தில் காங்கிரசுக்கு அளிக்கும் வாக்கு பாஜகவுக்கு அளிக்கும் வாக்கு என்று முதலமைச்சர் மம்தா பானர்ஜி விமர்சனம். திரிணாமுல் காங்கிரஸ் வேட்பாளர் மஹுவா மொய்த்ராவுக்காக பிரச்சாரம் செய்தபோது இடதுசாரிகள் மீதும் சரமாரி குற்றச்சாட்டு. ஈஸ்டர் திருநாளையொட்டி கிறிஸ்துவ தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனை. வேளாங்கண்ணியில் வான வேடிக்கையுடன் நிகழ்த்தப்பட்ட இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழும் காட்சி. Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.